பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 5வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட குற்ற உணர்வு என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். லூக்கா 5:8. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அமீன். என் தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என் ஆவியானவரே, அப்பா பிதாவே, எங்களுடைய இருதயம் கேடுபாடு உள்ளதா இருக்கும். எங்களுடைய சிந்தனைகள் தேவன் அருவருக்கத்தக்க காரியங்களை சிந்திப்பதா இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அப்பா, மனுஷர்களாக எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரே அப்பா. உம்முடைய உன்னதமான மகா தயவு, அது கிருபை என் ராஜா. மனுஷர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அது உணர்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. அமீன். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது சகலத்தையும் சுத்திகரிக்கும்படியாக இவ்வேளையிலே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சாயலாய் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என் ராஜா. தகப்பனே, எங்களை நினைத்தருளும் அப்பா. அப்பா பிதாவே, எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்கப்பா. வெளியேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தத்தினாலே எங்களை உள்ளம் புறமும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அருளுவீராக. தேவ சித்தம் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 இயேசப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். லூக்கா 15:18-19. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். அமீனின் தகப்பனே, அப்பா, ஒரு மனுஷன் தன் குற்றங்களை உணரும் பொழுது, பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கும் பொழுது கர்த்தாவே, தன் குற்றங்களை உணர்ந்தவராக உம்மிடம் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மனதுருகுகிற தேவனாக இறங்கி மன்னித்தருளுவீராக ராஜா. ஆமீன் தகப்பனே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளே தகப்பன். அல்லேலூயா ராஜா. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்பா, அவ்வளவாக உம்முடைய கிருபை மேலானதாக இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ரட்சினத்தை அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு மனுஷரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அமீனின் ஆண்டவரே, சிறியதோ பெரியதோ என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் தங்களுடைய மனசாட்சியை அது உயிர்ப்பித்தருள வேண்டுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தாங்கள் செய்கிற எல்லா பாவங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வைத்திருக்கிறீரப்பா. அந்த நாளில் ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது. உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பயம் அவங்களை ஆட்கொள்ளட்டும் என் ஆண்டவர். உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நினைவினால, செய்கையினால, வார்த்தையினால செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் அறிக்கையிட்டு தகப்பனே, குற்ற நிவாரண பலியாக எங்களுக்காக மரித்த கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷரும் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்க கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் கடைசி கால அக்கினியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு மனுஷரும் பெற்றுக்கொள்ளும் உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. அப்பொழுது உம்முடைய ரகசிய வருகையிலே ஆண்டவரே, உம்முடைய தூதனுடைய கால சத்தம், உடைய ஆரவார சத்தம் செவிகளை கேட்கும்படியாக ஆண்டவரே இப்பொழுதே அர்ப்பணிக்கிறோம், இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. மனம் இறங்குவீராக, ஆட்கொள்ளுவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. உமக்கு நன்றி. சங்கீதம் 51:17. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அமீன் என் தகப்பனே. அப்பா, ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அது நிமித்தமாக வேதனை அடையும் பொழுது கர்த்தாவே நீர் மனதுருகுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. உங்க மீறுதல் குறை குற்றங்களை மன்னிப்பவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்குவீராக. தங்கள் ஆத்மாவிலே குத்தப்பட்டவர்களாக நொறுங்குண்டு மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி ரட்சிப்பீராகப்பா.
அமீன் என் ஆண்டவரே, உம்முடைய மகா கிருபை, உம்முடைய ரட்சிப்பின் ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். அவர்களை ஆவி புதுப்பிக்கப்படட்டும் என் ஆண்டவரே. புதிய மனுஷனாய் மாற்றுவீராக, புதிய மனுஷியாய் மாற்றுவீராக. அமீன் என் தகப்பனே. அப்பா இறங்குங்கப்பா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லாம் புதிதாகட்டும். அமீன் என் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் கூட ஒவ்வொரு மனுஷரும் நீர் புதுப்பித்தள்ளும் அப்பா. தகப்பனின் நினைவுனால, சிந்தனையினால, வாயின் வார்த்தை, செய்கை, காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை சுத்திகரிக்கப்பட்டு உமக்கு ஏற்றபடி இருக்க கிருபை தர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். அப்பா பிதாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு மனசாட்சி உயிர்ப்பிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இருதயங்களை ஆராய்ந்து அறிபவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது தகப்பனே. சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணியமாய் உன் கண்கள் முன்பதாக இருக்கிறது. நாங்கள் எங்கே ஓடி மறைந்து கொள்வோம் ராஜா? தகப்பனே, ஒரு மறைவிடமும் உமக்கு முன்பாக எதுவுமே இல்லை தகப்பனே. சகலமும் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. எங்களை தாழ்த்தீரும் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. தகப்பனே, உம்முடைய பட்சத்தில் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கிருபை தாங்க. தேவரீர் அந்த இரக்கத்தை எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. அமீன் என் தகப்பனே. உம்முடைய ரட்சிப்பின் மகா மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் செய்கிற பாவத்து நிமித்தமாக நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை நாங்கள் காயப்படுத்தி கொள்ள வேண்டும் என நீங்கள் சொல்லவே இல்லை தகப்பனே. நடையாய் நடை நடந்து உம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் சொல்லவே இல்லை தகப்பனே. ஒன்னே ஒன்று, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறி அழுதாலே போதும். தங்கள் குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலே போதும். எந்த இடத்துல இருந்து தங்கள் உணர்வுகள் ஆண்டவரே உணர்வடைந்து தன் பாவங்களை உணர்கிறவன் அப்பா தகப்பனை வாழ்வடைவானே. ஆமீன் தகப்பனை. இறங்குவீராக இறங்குவீராக தகப்பனை. ஒவ்வொருவருக்கும் மனம் திறந்ததில் ஆவியை கொடுங்க ஏசப்பா. புத்தி தெளிவை தேவன் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்கும் உணரத்தக்கதான கிருபை அருள் செய்யுங்க அந்த நாட்களிலே. அமீன். கிருபை நாட்களை கொடுத்திருக்கீங்க. ஒருவரும் இதை அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிமித்தமாக இந்த பிஸியான வேர்ல்ட்ல தகப்பனே அப்பா ஆத்துமாவை விரயமாக்காதபடிக்கு நித்திய காலமாக தேவ சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஆத்துமா வாசம் செய்ய வேண்டும். எங்கள் ஒவ்வொரு பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அமீன். எங்களுக்கு எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்துங்க, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஐயா. இறங்கியருளும் இறங்கியருளும் இறங்கியருளும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கும். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்து அருள் செய்வீராகப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும் கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயற்கை வளங்கள், நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க, களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பஞ்சத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கிருபை தாங்க. உதவி செய்கிற கிருபைகளுக்கு அருள் செய்யுங்க தகப்பனே. எங்கள் தேசமானது பிற தேசத்துக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க, விளைநிலங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மக்கு நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. பாதுகாப்பை அருள் செய்வீராக. அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. பஞ்ச நாட்கள் வருவதற்கு முன்பதாக சேமிப்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இறங்கியருளும் 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 என் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. வேளையிலும் கூட இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும் தேவனுடைய மகா பொற்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய கண்கள் ஒரு மீது இருப்பதற்காக நன்றி இயேசப்பா. அதிபரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இராணுவத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் பிரஜைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. தேவ பயத்தை கொடுங்க. ஏதாவது பாவ கட்டுகள் இருக்குமானால் இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷன் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய ரகசிய வருகை காயத்தப்பட கிருபை தாங்க.
நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஏசப்பா. பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு மனுஷரும் வாசிக்கத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரப்போகிறீர். இப்படி வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு குட்டச்சனத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தந்தருளும் ஆண்டவரே. நன்றி அப்பா. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராய் தொடுவீராக. அமீன். தேசத்தின் அதிபர்கள் தங்களை உணர்ந்து கொள்ளட்டும், தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்பவர்களாய் உள்ளம் மாறட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.